ஆத்ம சுத்தியை அவ்வப்பொழுது உடனுக்குடன் செய்ய வேண்டியதனுடைய அவசியத்தை பற்றி ஞானகுரு அவர்கள் இந்த உபதேசத்தில் நமக்கு விளக்க உரை கொடுக்கின்றார்கள். புதிதாக வாங்கும் பொழுது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அழகாகத்தான் இருக்கும். ஒரு பாத்திரமே வாங்கினாலும் அது அழகாக இருக்கின்றது. ஆனால் அதில் அழுக்குகள் படிய படிய பாத்திரம் அதனுடைய புதுமையாக அழகாக புதிதாக இருந்த நிலைகள் மாறி இருண்டு விடுகின்றது. பாத்திரத்தை பார்த்தால் நன்றாக இருக்குமா? இருக்காது. ஆக அந்த பாத்திரத்தில் அழுக்குப்படும் பொழுது உடனுக்குடன் அதை துடைத்து அல்லது தூய்மைப்படுத்தி கொண்டு வந்தால் அது பளிச்சென்று இருக்கும். அழுக்குகள் ஏறிய பின் அதை தேர்த்து பார்த்தால் போகாது, களிம்பு போன்று ஏறிவிடும். களிம்புகள் ஏறிவிட்டால் சொரசொரப்பு அதிகமாகிவிடும். பின்பு அதை சுரண்டி அல்லது சாணி பிடித்துதான் சரி செய்ய முடியும். ஆனால் அப்படி செய்தாலும் ஒரு சில நேரங்களில் அதில் ஓட்டையாக முழுவதும் உண்டு. இதுபோன்றுதான் இயற்கை நிலைகளில் நாம் சுவாசிக்கும் உணர்வுகளில் நம்மை அறியாத நம்முடைய ஆன்மாக்களில் எத்தனையோ அழுக்குகள் சேர்கின்றது. அதை தூய்மைப்படுத்தாது விட்டுவிட்டோம் என்றால் பாத்திரத்தில் களிம்பு ஏறியது போன்று தீய வினைகளாக உடலில் சேர்ந்து அதனால் பல தொல்லைகளை நாம் அனுபவிக்க நேருகின்றது. ஆகவே ஆன்மாவை உடனுக்குடன் தூய்மைப்படுத்த வேண்டுமா இல்லையா? நம் குருநாதர் காட்டிய அருள் வழியில் துருவ தியானத்திலும் சரி, மற்ற கூட்டு தியானத்திலும் சரி, உயர்ந்த சக்தியை எடுத்து பழகி கொண்டவர்கள் நீங்கள். ஆத்ம சுத்தி என்ற ஆயுதத்தை மறவாது பயன்படுத்துங்கள். தீமைகளை சந்திக்கும் போதெல்லாம் அல்லது நுகரும் போதெல்லாம், எதிர்பாராத தீமைகள் வந்து மோதும் போதெல்லாம் அதை மாற்றிக்கொண்டே வாருங்கள். எத்தனையோ வகைகளில் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று யாம் உயர்ந்த சக்திகளை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பாய்ச்சி கொண்டிருக்கின்றோம். துருவ நட்சத்திரத்தின் பேரொளி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சதா தவம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சக்தி உங்களுக்குள் பாய்ந்து கொண்டிருக்கின்றது, வலுவும் கூடுகின்றது. யாருக்கெல்லாம்? நினைத்தவர்களுக்குத்தான். நினைக்காதவர்களுக்கு இல்லை. காரணம், உணவை எடுத்து சாப்பிட வேண்டும் என்று விரும்பினால் தானே உள்ளே போகும். எலக்ட்ரானிக் வீட்டிலே டிவியில் எந்த ஸ்டேஷனை திருப்பி வைக்கின்றோமோ அந்த ஸ்டேஷனிலிருந்து ஒளிபரப்பு செய்தார்கள் என்றால் காட்டிலிருந்து அதை இழுத்து நாம் பார்க்கவும் கேட்கவும் முடியும். ஆனால் நாம் எதையெல்லாம் நமக்குள் ஸ்டேஷனாக வைத்திருக்கின்றோம்? சண்டை போட்டவன், ஏமாற்றியவன், கேலி செய்தவன், திட்டியவன், நமக்கு இடைஞ்சல் செய்தவன், நம் உடல் சரியில்லை என்றால் நோய் சம்பந்தப்பட்டது, வேதனைப்பட்டது, இப்படி எத்தனை ஸ்டேஷன்களை நமக்குள் பதிவு செய்து வைத்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட பதிவுகளை வைத்திருக்கும் பொழுது என்ன நடக்கின்றது? சிரமமான நேரத்தில் அதை எண்ணும் பொழுது அந்த ஸ்டேஷனுக்குள் இணைந்த பின் அடுத்து நமக்குள் நல்ல சிந்தனைகள் வருவதே இல்லை. என்னை இப்படி செய்தார்களே, என்னை இப்படி ஏமாற்றினார்களே, அவளை என்ன செய்யலாம்? என்னை இப்படி திட்டினார்களே, அவளை சும்மா விடுவதா? ரெண்டில் ஒன்று பார்க்க வேண்டும் என்று இத்தகைய உணர்வுகள் தான் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும். அல்லது உடலிலே நலக்குறைவு இருந்தால் இப்படி இருக்கின்றதே, நான் நல்லா இருந்தேனே, இப்படி ஆகிவிட்டேனே என்று வேறு எந்த நினைவு ஓடாதபடி இதுதான் டிவியில படம் ஓடுவது போல் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த மாதிரி நேரங்களெல்லாம் நாம் செயல்படுத்த வேண்டியது என்ன? ஈஸ்வரா என்று பூர்வ மத்தியில் உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொளி நாங்கள் பெற வேண்டும். எங்கள் உடல் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரொளி பலர வேண்டும் ஈஸ்வரா என்று வரக்கூடிய தீமைகளை மறக்க இதை நாம் எடுத்தால் தீமையினுடைய வலு குறைகின்றது. துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி நமக்குள் பெருக ஆரம்பிக்கின்றது. அந்த வலுவை பெற நாம் முயற்சி செய்தல் வேண்டும். ஆக அந்த ஸ்டேஷனைத்தான், அதாவது துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிவரும் ஆற்றல் மிக்க சக்திகளைத்தான் நாம் கவரும் வண்ணமாக அந்த ஸ்டேஷனை நாம் வலுவாக்கி கொள்ள வேண்டும். ஆகவே எண்ணியவர்களுக்கு இந்த சக்தி உறுதியாக கிடைக்கும். எண்ணியவர்களுக்கு அந்த சக்தி நான் பாய்ச்சக்கூடியது. எளிதில் நீங்கள் அதை வளர்த்துக் கொள்ள முடியும் என்று இதில் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.